அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரிஷா ராஜசேகரன். இன்று நான் சிவன் காலகலசத்தை குடிப்பாரு. அந்த கதையை நான் சொல்கிறேன். ஒரு தடவை தேவர்களும் அசுரர்களும் பாற்கடலில் கரைஞ்சாங்க. பாற்கடல் கரையாது எதுக்குன்னா அமிர்தத்தை பெற. அமிர்தம் என்பது அமரத்துவம், அதாவது அழிவே இல்லாத ஒரு வாழ்வு. ஓகே, ஏன் இந்த அமிர்த இது பண்ணாங்கன்னா, ஒரு தடவை தேவர்கள்லாம் அதாவது செல்வத்தெல்லாம் இழந்தாங்க, செல்வம் நகையெல்லாம் அதெல்லாம் இழந்தாங்க. அப்போ லட்சுமியெல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. நாராயணன் பால் கலக்கிறதுக்கு சிவன் கிட்ட அனுமதி பெற்றாங்க, வாசுகியை கொடுக்க முடியுமான்னு. இப்போ அந்த சரி அவரும் கொடுத்து அந்த வாசுகியை பயன்படுத்தி இழுக்க ஆரம்பித்தாங்க. இழுத்து ஒரு இதாக வந்துச்சு. ஆனால் கடைசி கட்டத்தில் ஆழகால வெளியே வந்துச்சு. அந்த மொத்த உலகத்தையும் ஒரு இருளில் சூழ வச்சிச்சு. அந்த விஷமானது உலகத்தையே அழிக்கக்கூடிய உலகத்தையே அழிக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த விஷயத்தை யார் பருகுவா, எல்லாரும் இந்த விஷயத்தை யார் பருகுவான்னு இது பண்ணாங்க. விஷ்ணு குடிக்கிறேன்னு. அதுக்கப்புறம் சிவன் நான் இந்த விஷயத்தை நான் பருகிறேன்னு. அப்புறம் சிவன் தோன்றுவார். அதுக்கப்புறம் வருவார். வந்தோடனே விஷ்ணு அவர்கிட்ட ஒரு சங்கு கொடுப்பாரு. அந்த சங்கு அதாவது ஆழகலத்த விஷயத்தை குடிக்கிறது. அப்போ சிவன் அந்த சங்கு வாங்கிட்டு அந்த கடல்கிட்ட போயிட்டு அந்த மலை இருக்குல்ல, அந்த மலை தாண்டி நின்று சங்கை மேலே ஏற்றி ஆழகால விஷயத்தை குடிப்பாரு. ஆனால் அவர் கடைசி கட்டத்தில் ஆழகாலத்து விஷயத்தை முடிச்சிருவாரு. அந்த விஷயம் அவர் உடம்பு முழுக்க பருவ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உடல் முழுக்க பருவ ஆரம்பிச்சிடல. அதில் இன்னொன்று வெப்பம், அந்த சூடு அது அதிகரிக்கும். அதுக்கப்புறம் விஷம் பருவக்கூடாது சக்தி, அதாவது தேவி பார்வதி ஆதிசக்தி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கழுத்தாண்டை இப்படி வச்சோன்னா அந்த விஷத்தை அப்படியே அதில் இதாயிரும். அதனால் அவருக்கு நீலகண்டன் பேர் வந்துச்சு. இன்னொன்று வெப்பம் குறையிறதுக்காக எல்லாரும் தண்ணி, ஜில்லுனான தண்ணியை ஊற்றுனாங்க. ஊற்ற வெப்பம் குறைய ஆரம்பிச்சிச்சு. அதனால வெப்பம் குறைஞ்சா சிவனுக்கு நாம் பழிக்கு மாறிட்டு. அதுதான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியோட விஷயம் என்னன்னா, ஆழகால விஷயமானது இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு சக்தி. இப்படிப்பட்ட ஆழகால விஷயத்த நம்மளோட கடவுள் குடிச்சாரு. அதுதான் நம்ம மகாசிவராத்திரியா சிவனுக்கு நல்லா செய்யணும். மகாசிவராத்திரிக்கு 2 கதை இருக்கு. ஒன்று, பார்வதி அந்த சிவனோட கண்ணு மூடிடுவாங்க, அந்த உலகம் இருள் ஆயிரும். அதுக்கப்புறம் முடிச்சிருப்பாங்க, அது கேள்விப்பட்டிருப்பீங்க. 2வது கதை இந்த கதை தான். விஷம் பறிவு இருக்குல்ல, ராத்திரி முழுக்க தூங்கக்கூடாது. அப்போ அதுக்காக பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, சிவனை தூங்க விடாம அவங்களோட எப்படி சொல்றது, அவங்க சிவனுக்காக ஆடினாங்க. கலைகள், ரத்தநாட்டியம், அந்த மாதிரிலாம் ஆடினாங்க, அதெல்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சு. அதுதான் இந்த கதை. நன்றி, வணக்கம். நம சிவாய வாழ்க.